தங்கம், வெள்ளி தொடர்ந்து ஏறிட்டே இருக்கு. டாக் ஆஃப் த டவுனே என்னன்னா, இந்த நேரத்தில தங்கத்த வாங்கணுமா? தங்கத்த நான் உண்மையாலே மிஸ் பண்ணிட்டேனா? இதுக்கப்புறம் என்னால தங்கமே வாங்க முடியாதா? அப்படின்ற கேள்வி தான் வந்து பார்த்தீங்கன்னா, பரவலா எல்லா மக்களுக்கும் இருக்கு. இந்த தங்கத்தோட என்டையர் ராலில யார் யாரெல்லாம் பைசா பண்ணியிருக்காங்க? வாங்குனவங்க பைசா பண்ணியிருக்காங்களா? இல்ல ஆக்சுவலா வித்தவங்க பைசா பண்ணியிருக்காங்களா? ஸோ இத பத்தி தான் நம்ம டீட்டெயில்டா டேட்டாவோட இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்க தங்கம் வாங்குனத மிஸ் பண்ணிட்டேன்ற கவல கண்டிப்பா உங்களுக்கு வேண்டாம். நான் உங்கள் சுந்தர், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ ஒரு தங்கம் மேலே போயிருக்கு, இல்லை வெள்ளி மேலே போயிருக்கு அப்படின்னா, இதில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத முதல்ல நம்ம வந்து புரிஞ்சுப்போம். முதல்ல வாங்கக்கூடிய நீங்கள் நான் மக்கள் இருக்கும், தங்கத்தை கண்டினியூஸாக வாங்கிட்டே இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தங்கத்தை விற்கக்கூடிய கம்பெனிகள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய கம்பெனிகள் வந்து ஜுவல்லரி கம்பெனிஸ் இருக்குது, ஜிஆர்டி இருக்குது, தங்கமயில் ஜுவல்லரி இருக்குது, அந்த மாதிரி நிறையா ஜுவல்லரி கடைகள்லாம் இருக்குது. அங்கேருந்து தான் நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வாங்குறோன்னா அவங்க விற்கிறாங்க. இது இல்லாமல் இந்த தங்கத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க, அதாவது மைனர் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மைன் பண்ணி எடுக்கிறவங்க. ஸோ இந்த கம்பெனிகளும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தங்கத்தை வெளியே மைன் பண்ணி எடுத்தால் தான் அது தங்க கடைகளுக்கு வந்து தங்கமாக வரும். அதை வந்து நகைகளாவோ இல்லை தங்க கட்டிகளாவோ அவங்க விற்பாங்க. அங்கே போய் தான் நம்ம வாங்க முடியும். ஸோ இதில் ஜென்ரலாக 3 பேர் வந்து இருக்காங்க. ஒன்று வந்து மைனர், செல்லர், அதுக்கப்புறம் பையர். ஸோ இந்த 3த்துல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மைனிங் கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் கிடையாது. ஸோ மைனிங் கம்பெனிஸ் இல்லைன்ற பட்சத்தில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தங்கத்தில் ரேலியை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று நீ வாங்குறவராக இருக்கலாம், இல்லைனா வந்து விற்கிறவரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அனாலிசிஸ் பண்ணேன். அந்த டேட்டாவை தான் நான் உங்களுக்கு இப்போது ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ தங்க விலை ஏறி இருக்குன்னு தெரியும். இப்போ இந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, தங்க விலை ஆக்சுவலாக 5 வருஷத்தில் எவ்வளோ ஏறி இருக்குது அப்படின்றது தான் பார்க்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 24 கேரட் தங்கத்துக்கான விலை. ஸோ 1 கிராம் தங்கம் வந்து ரூ. 5,000 கிட்ட இருந்தது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 13,500 14,000 வரைக்கும் வந்திருக்கு கடந்த 5 வருஷத்தில். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட ரேலியாக இருந்திருக்கு. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம எல்லாருமே வந்து ஆஸ் பையராக, அதாவது வந்து தங்கத்தை வாங்குறவங்களா நம்ம எல்லாருமே ஃபிசிக்கலாக வாங்கின எல்லாருமே வந்து நம்மளுடைய வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி யார் யாரெல்லாம் தங்கத்தை விற்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனிகளில் நான் போய் முதலீடு பண்ண முடியுமான்னா முதலீடு பண்ண முடியும். இப்போ நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கம்பெனி இருக்குது, தங்கமயில் ஜுவல்லரி அப்படின்ட்டு. இந்த வீடியோவில் வந்து நான் இந்த ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் பண்ணலை. இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காகவும் ஒரு தங்கத்தில் எப்படியெல்லாம் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதனால் இதை வந்து எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த டைமில் போய் இந்த ஸ்டாக்கை வாங்கணுமா வாங்க வேணாமான்றதை கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து ரிசர்ச் பண்ணி வாங்கணும். இது கண்டிப்பாக ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனுக்கான வீடியோ கிடையாது. இப்போது இதே 5 வருஷ காலத்தில் எப்படி வந்து தங்கம் வந்து 5,000 கிட்டத்தட்ட 15,000 போயிருக்கும், அதாவது ஃபிசிக்கல் தங்கம். இப்போ தங்கமயில் ஜுவல்லரி கடந்த 5 வருஷமாக விற்றதில் அவங்களுடைய ஸ்டாக் ப்ரைஸ் எவ்வளோ ஏறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 5 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ரூ. 300 இருந்த ஸ்டாக் ப்ரைஸ் தொடர்ச்சியாக ஏறி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,500 3,700 வரைக்கும் ஏறி இருக்கு. அப்படின்னா தங்கம் விலை வந்து 3 மடங்கு ஏறி இருக்கு. ஆனால் தங்கம் வித்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மடங்கு ஏறி இருக்கு. அதாவது ரூ. 300 இருந்தது கிட்டத்தட்ட வந்து 3,500லேருந்து 3,800 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதே 5 வருஷ காலத்தில் வாங்கினவங்க 3 மடங்கு சம்பாரிச்சிருக்காங்க, விற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மடங்கு சம்பாரிச்சிருக்காங்க. ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணுன்னாலும் அதை வந்து டைரெக்டாக ஃபிசிக்கலாக மட்டும்தான் போய் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது சார்ந்த பல விஷயங்கள் இருக்குது. இது இல்லாமல் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த மைனர்ஸ், அதாவது இந்த கோல்டு மைனிங் கம்பெனிஸில் போய் இன்வெஸ்ட் பண்ண முடியுமானா பண்ணலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மைனிங் கம்பெனிஸ் கிடையாது. ஏன்னா இந்தியாவில் வந்து பெருசாக கோல்டு ரிசர்வ்ஸ் கிடையாது, நமக்கே தெரியும். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்க இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற கோல்டு மைனிங் கம்பெனிஸை பற்றிய டேட்டா. அஃப்கோர்ஸ் இதில் போய் நம்ம டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது. சில ஃபண்ட் மூலமாக நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆனால் முழுசாக நீங்கள் போய் அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இந்தியர்களாக இருக்கிற நமக்கு ஒன்று கோல்டு கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை கோல்டை வாங்கி நம்ம வந்து சம்பாதிக்க முடியும். இப்படி சம்பாரிச்சிருந்தீங்கன்னா ஆக்சுவலாக என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபிசிக்கல் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 5,000 இருந்தது, கிட்டத்தட்ட ரூ. 15,000 இருக்குது, கிட்டத்தட்ட 3 மடங்கு ஆயிருக்கு. இதே நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தங்கமயில் ஜுவல்லரி ஸ்டாக்காக வாங்கியிருந்தீங்கன்னா ரூ. 295 இருந்தது, கிட்டத்தட்ட ரூ. 3,568 இருக்குது, கிட்டத்தட்ட 12 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே நீங்கள் கோல்டு இடிஎஃபாக வாங்கியிருந்தீங்கன்னாலும் ஆல்மோஸ்ட் ரூ. 42 இருந்தது,
ரூ. 127 ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 3 மடங்கு ஆயிருக்கு. ஸோ அதனால் தங்கத்தில் நீங்கள் முதலீடு பண்ணணும் அப்படின்னா பல வழிகள் இருக்குது. அந்த வழிகளில் நீங்கள் எதை வேணால் தேர்ந்தெடுக்கலாம். இந்த மாதிரி தேர்ந்தெடுத்திங்கன்னா சம்டைம்ஸ் ஃபிசிக்கல் தங்கம் வளர்றதை விட மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தோட ஜாஸ்தியாக வளரலாம். அப்போ நீங்கள் ஆக்சுவலாக அதை பணமாக மாற்றி நீங்கள் இன்னும் நிறைய தங்கமாகவும் வாங்கலாம், இல்லை வேறு எதுக்காகவும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்க முடியும். ஸோ அதனால் தங்கம் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்குது, வெள்ளி தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்குன்னு வருத்தப்படாமல் நீங்கள் எந்தெந்த வழியிலலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுன்றதை யோசித்து நீங்கள் அதை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னாலே கண்டிப்பாக தங்கத்தை விட ஜாஸ்தியாக ரிட்டர்ன் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் எதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபிசிக்கல் கோல்டு நம்ம ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ETF சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது, மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் கோல்டு ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதிலெல்லாம் கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக. அது இல்லாமல் நீங்களே வந்து ஸ்டாக்ஸை வந்து வாங்கியும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த கம்பெனியோட லாபம் அதிகரிக்க அந்த ஸ்டாக் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் தங்கம் வாங்கலேன்ற வருத்தம் கண்டிப்பாக போயிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாகவும் ஃபினான்ஸ் ரிலேட்டடாகவும் தொடர்ந்து நம்ம நிறைய கண்டென்ட் போட்டுகிட்டே இருக்கோம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சிம்பிளி சுந்தர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.